அல்லல்போம் அன்வழிப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகாத்தோறும் நல்ல குணமதா மரணை கோபுரத்தில் மேவும் கணவதி கைத்தொழில் கால் விக்னேஸ்வரா போற்றி வேவர் தோழி மகன் விட முண்டகண்டகன் மிக நல்ல வென தடவி ஆசர் திங்கள் கங்கை முடியுமை பூந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேளன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசர அவை நல்ல நல்ல அடிவருக்கு மிகவே நவக்கர நேரலை போற்றி. மகராசினியர்களுக்கு வணக்கம். மகராசினியர்களுக்கு காமதேன ஜோதிடத்தின் சார்பாக ராசி பலனை சொல்கிறோம். நிறைய தகவல் சொல்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஆன்மீக தகவல், ராசி பலன்கள், அதிர்ஷ்ட நம்பர், அதிர்ஷ்ட தேதி, அதிர்ஷ்ட கலர், இப்படி நிறைய தகவல் சொல்கிறோம். தசாபதி பலன்கள் இப்படி வேத ஜோதிடத்தில் உள்ளது, ஆன்மீகத்தில் உள்ளது, அதுவும் பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள், இப்படி நிறைய தகவல்களை சொல்கிறோம். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு உங்களுக்கு யோகம் இருக்குது. கொடுக்குற தெய்வம் கூறிய பிச்சுட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு கிரகம் கூறிய பிச்சுட்டு கொடுக்குது. சந்திர கிரகணம், கேது கிரகத்து சந்திர கிரகணம் வருகிற மார்ச் 3ஆம் தேதி நடக்குது. சாயந்தரம் 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நடக்குது. கிரகணம் அப்படின்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வந்துடும். பூமியோட நிழல் சந்திரன் மேலே படும். இதுதான் சந்திர கிரகணம். பௌர்ணமி முன்னிட்டு நடக்கிற கிரகணம் சந்திர கிரகணம். ஓகே நேயர்களே, சந்திர கிரகணத்துக்கு பின்னாடி மகர ராசிக்கு எப்படி பலன்கள் இருக்கும் அதை பார்க்க போகிறோம். கிரகணங்கிறது ஒரு முக்கியமான அமைப்பு. ஒளி கிரகங்கள் சூரியன் சந்திரன் வருஷத்துக்கு 2 தடவை ராகு எது பிடியில் போவாங்க. ஸோ வருஷத்துக்கு 4 கிரகணம் நடக்கும். 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம் நடக்கும். அதன்படி இந்த வருஷம் நடக்கிற 2வது கிரகணம். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும். தமிழ்நாட்டில் சாயந்தரம் தெரியும், ஒரு கால்வாசி தெரியும். ஏன்னா சந்திரன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிடும். நமக்கு கீழ்வானில் கொஞ்சம் அந்த உடைய தாக்கம் தெரியும். சிவப்பு கலரில் அந்த பிம்பம் தெரியும். சரியா? அதனால் கோயிலில் நட சாத்திடுவாங்க. கிரகணம் முடிஞ்ச பின்னாடி 3 நட்சத்திரத்துக்காரங்களும் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க. திருவோணம், உத்திராடம், அவிட்டம் 3 நட்சத்திரத்துக்காரங்களும் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா பலன்கள் நல்லா தான் இருக்குது. சரியா நேரில் கிரகணத்துக்கு முன்னிட்டு ராசிக்கு 2ஆம் இடத்துல கிரகங்கள் செவ்வாய், ராகு, புதன், சூரியன் தனஸ்தானத்தில் இருக்கிறாங்க. தைரிய ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல சுக்கிரன், சனி. இது ஒரு அதிர்ஷ்ட யோகம். சரி, 3ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்து நல்ல அமைப்பை கொடுக்குறாங்க. உச்ச சுக்கிரன் கூட சனி பவன் சேர்ந்து இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது அதிர்ஷ்டலட்சுமி யோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக கேது சந்திரனும் அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. 8ஆம் இடத்துல சந்திராஷ்டமம் தான். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க 2 நாளைக்கு. சரியா? பிப்ரவரி 1, 2, 3 நாளும் சந்திராஷ்டமம் தான். ஏன்னா 8ஆம் இடத்துல சந்திரன் கேதுவோட இணைகிறாரு. அதுபோக 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார் வக்கரகதியில். பரவாயில்ல. சந்திர கிரகணத்துக்கு பின்னாடி மகர ராசிக்கு நல்ல பொருளாதாரம் இருக்கும். பண வரவு நல்லா இருக்கும். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. 2ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்கிறது. சரியா? ராசிக்கு 2ஆம் இடம் கும்பத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, புதன் 4 கிரகம் இருக்கிறதுனால பூமியில் லாபம் இருக்கும். சகோதர வழியில் லாபம் இருக்கும். கணவன் மணி உறவில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அப்பாவால் பண வரவு இருக்கும். தந்தை வழியில் நல்ல ஒரு வெல்த்து கிடைக்கும். அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. தாய்மாமனால் உறவு இருக்கும். தாய்மாமன் வழியில் பண வரவு இருக்கும். இப்படி நல்ல பலன்களாக நல்லாயிருக்கும். வாக்கு பலம் இருக்கும். வாக்கு சாதுரியம் இருக்கும். சரியா? சனி பகவான் உபயசன சாணத்தில் சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். அவர் பார்க்குற பார்வையெல்லாம் நல்லாயிருக்கும். ராசிக்கு அவர் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பாக்கியம் வரும். விரயம் குறையும். அலைச்சல் குறையும். அயன சயன போகம் நல்லாயிருக்கும். நல்லா இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க. சரியா? சனி பகவானுடைய கெடு பார்வையெல்லாம் குறையும். ஏன்னா சனி பகவான் சுக்கிரன் கூட சேர்ந்து சுபத்துவமாகி ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. திருமண வரன் கைகூடும். சரியா நேர்களே? சுக்கிரனோடு சனி பகவான் சேர்ந்து இருக்கனால வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தானா திருமண வரன் கை கொடுக்கும். உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா அதுக்கு அலைன்ஸ் நல்லபடியாக ஃபிக்ஸ் ஆகும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்கிற யோகம் இருக்கும். சரியா? யாராச்சும் வெளியூர் வெளிநாடு போகிறதா இருந்தால் அடுத்த வரையும் நாட்களில் போங்க. அந்த யோகத்தை சுக்கிரன் கொடுப்பார். தொழில், அதுபோல் ஆர்ட்ஸு, கலை, வியாபாரம் இது மாதிரி வேலையில் இருப்பவங்களுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அதாவது நீங்கள் கலைத்துறை, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், சின்னத்திரை, சினிமா துறை இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புக்கிங் ஆகும். சரியா? உங்களுக்கு நல்லா அந்த சம்மந்தப்பட்ட தொழிலில் கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது விஷயமாக நீங்கள் நல்ல ஒரு யோகத்தை உண்டாக்கலாம். சுபகாரியத்தில் இருந்த தடைகள்லாம் சரியாக பெறும். வீட்டில் நடந்த விசேஷங்கள், எதனாச்சும் விசேஷங்கள் இருந்த தடைகள், அப்போ செய்யலாம் இப்போ செய்யலாம் இருந்த காரியங்கள்லாம் இனிமேல் மலன்னு செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. 8ஆம் இடத்துல சந்திரன் கேது சேர்க்கை, 2ஆம் இடத்துல சூரியன் ராகு சேர்க்கை இருப்பதால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடல்நலையில் கவனமாக இருக்கணும். தாய் தந்தை மூத்தவர்கள் சரியாக இருந்தாங்கன்னா உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. மனக்குழப்பம் இருக்கும். தெளிவாக எதையும் முடிவு பண்ணிக்கோங்க. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் முடிவு பண்ணி செய்யுங்க, தெளிவாக செய்யுங்க. வீட்டில் இருக்க மூத்தவர்களுடைய
உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. சரியா நேர்களே? குறிப்பாக தாய் தந்தை மூத்தவர்கள் உடல்நலத்தை பார்த்துக்கிறது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. சரியா? நல்லா இருக்கும். 6ஆம் இடத்துல குரு வந்து வக்கரகதியில் தான் இருக்கிறாரு. இருப்பினும் சில பேருக்கு வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். குறிப்பாக மார்ச் 1, 2, 3 இந்த 3 நாட்களில் எதனாச்சும் பிரச்சனை வரும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. படிக்கிற மாணவர்கள் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வியாபாரத்தில் பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கிரகணம் வரதுனால மகர ராசினியர்கள் பெருமாள் மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. விஷ்ணுவுடைய சகத்த நாமத்தை சொல்லுங்கள். உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயண நாமத்தை சொல்வது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கிரகணம் வந்து 3ஆம் தேதி சாயந்தரம் முடிஞ்ச பின்னாடி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கிரகணம் முடிஞ்சோடனே கோயில் திறக்கிறாங்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா மறுநாள் கூட திறக்கலாம். ஏன்னா அந்த கிரகணோடைய தோஷம் இருக்கும். ஸோ மறுநாள் 4ஆம் தேதி காலையில் புதன்கிழமை, சரியா? செவ்வாய்க்கிழமை தான் கிரகணம் நடக்குது. புதன்கிழமை நீங்கள் காலையில் கோயிலுக்கு போயிட்டு மற்ற கடமைகளெல்லாம் செய்யுங்க. சரியா நேரில்? புதன்கிழமை கோயிலுக்கு போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி நல்லா இருக்குது. ராசிக்கு வந்து அடுத்து வருகின்ற நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. அடுத்தடுத்து வீடியோ போடுறோம். எது தகவல் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. காமதேனு ஜோதிடம் உங்களுக்கு உற்ற ஒரு ஜோதிட நண்பனாக இருக்கும். நிறைய தகவல் இருக்குது. எல்லா ராசிக்கும் போடுறோம், உங்களுக்கு போடுறோம். சரியா நேர்களே? ஷார்ட் வீடியோவாக தான் போடுறேன், ரொம்பலாம் பேசலை. எது தகவல் இருந்துச்சுன்னா கேளுங்க. உங்களுக்கு எது பிரச்சனை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. பிரச்சனைக்கு தீர்வை சொல்லுவோம். சரியா? பரிகார வழிபாடு சொல்லுவோம். நீங்கள் மகர ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, தசாபுத்தி என்ன நடந்தாலும் சரி, செவ்வாய் திசை, ராக திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, இப்படி எந்த திசை நடந்தாலும் சரி, என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தீர்வை சொல்லுவோம். பரிகார வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். சரியா? அது குறிப்பிருந்து செய்யணும். 4 நட்சத்திரம் பார்த்து செஞ்சிட்டோம்னா இந்த பிரச்சனையும் இல்லை. மகர ராசிக்கு வந்து இப்போதைக்கு ராசிநாதன் சுபத்துவமாக இருக்கிறாரு. 28/2/2026 இருந்து அடுத்து நல்லா இருக்கிறாரு. ஒரு 25 நாளைக்கு சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மார்ச் 22 வரைக்கும் நல்லா இருக்கும். சூரியன் வந்து வருகிற 15 மார்ச் 15 வந்து மேலே போயிடுவார். ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். பரவாயில்ல, 3ஆம் இடத்துல சூரியன் போகிறது நல்லது. உபசன சாணத்தில் சூரியன் போகிறது நல்லதான். 8ஆம் வீட்டில் மறைவார். பம்பு தும்பு வழக்கு பிரச்சனைகள், கோட்டுக்கட்டு பிரச்சனைகள்லாம் சரியாக போயிடும். ஓரளவு சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கனால உத்வேகம் இருக்கும். உச்சம் வீட்டில் இருப்பார். ஆனால் சனி பகவான் கூட சேர்றதுனால தாப்பன் மகனுக்கு ஆகாமல் போகும். சரியா? தாப்பன் மகனுக்கு ஆகாமல் போகும். கொஞ்சம் இது இருக்கும். சரியா? மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஓகே நேர்களே, தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ரைட் நேர்களே, அனைத்து வளங்களின் நலங்கும் பெறுங்கள். தேகாரைக்கு நல்லா இருக்கட்டும், வளத்தை பெறுங்கள். இன்பமாகட்டும், இன்பம் பெருகட்டும், ஏற்றமாகட்டும், தொட்டக்காரியம் தொடங்கட்டும், காரிய அனுகூலமாகட்டும். எல்லாமல் இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்கள் வளங்களை பெறுங்கள். தேகாரோக்கியத்துடன் இருங்கள். தீர்க்காயலை பெறுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி நேர்களே.